மைண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மென்டாலிட்டியோட தான் இருக்கும். எடுக்கிற முடிவு எக்ஸ்ட்ராடினரி, முடிவில் அப்படியே ஜெயிப்பீங்க. டிசம்பர் 15 டு ஜனவரி 15 எக்ஸ்ட்ரீம் கிரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் தெய்வத்தை நம்பினீங்கன்னா உங்கள் நம்பர் தான் அர்த்தமாயிக்கும். ஒரு தன்னம்பிக்கை மனதுக்குள்ளார பில்டப் ஆகும். அதாவது உங்கள் திறமையும் உழைப்பும் வெற்றியை தருது. இந்த அருமையான காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் கிரேட்டாக ஜெயிச்சலாம். வணக்கம் நம்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்லேருந்து. இந்த வீடியோ நம்பர்களே, இந்த டிசம்பர் 2025 கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர்களே, கடகராசிக்கு ராசி சந்திரன் இடமாட்டே இருக்கான். அப்போ என்னதுன்னா, ராசி இடமாட்டே இருந்தான்னா சம்டைம்ஸ் மனசு வந்து பிடிவாதமாயிக்கும். அதே டைமில் அடிக்கடி மனசு டைலூட் ஆகும். இன்னொரு 3 யோகம் இருக்கும், சந்திரன் செவ்வாய் குரு. அதில் செவ்வாயும் குரு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. குருமங்கள யோகம் எக்ஸ்ட்ராடினரி 6ஆம் வீட்டிலேருந்தும் 12ஆம் வீட்டிலேருந்தும். அந்த 6ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து ஒரு வகையான மகாலட்சுமி யோகம், லக்ஷ்மிகரம், பியூட்டிஃபுல்லான செவ்வாய் 6ஆம் வீட்டில். இந்த ஒரு செவ்வாய் போதும் தூக்கி அடிச்சு நம்ம ஜெயிக்கிறதுக்கு. நான் அந்த 6ஆம் வீட்டில் இருக்க செவ்வாய் 16 ஜனவரி வரைக்கும் சனியை பார்ப்பான். அப்போ 9ஆம் வீட்டு சனி பேசாது. குரு வந்து 12ஆம் வீட்டிலேருந்து வக்கரமாக இருந்தாலும் கூட ராகுக்கு ஓரளவுக்கு சுப பார்வை உண்டுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அஷ்டம ராகுன்னு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கங்க. ஆனால் 5ஆம் வீட்டில் இருக்கிற புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை எக்ஸ்ட்ராடினரி. 6ஆம் வீட்டுக்கு போகிற சூரியன் டிசம்பர் 16ஆம் தேதி காலையில் இன்னும் எக்ஸ்ட்ராடினரி. நான் நேரம் பிளானுக்கு போயார். உடம்பி மனசை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு 90% இருந்து 120% உடம்பு நன்றாக இருக்கும். மனசு உங்களுக்கு வந்து அந்த 9ஆம் வீட்டை வந்து செவ்வாய் பார்க்கறனாலையும் குருமங்கள யோகம் இருக்கிறனாலையும் மைண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மென்டாலிட்டியோட தான் இருக்கும். நான் பொதுவாக இந்த மாதிரி பலங்களும் சொல்ல பொழுது எனக்கு பிடிச்சவங்களெல்லாம் நினச்சிக்குவேன். விஜய் சார் நினச்சிக்குவேன், சந்திரா சிங்கப்பூரில் லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர் நினச்சிக்குவேன், மிஸ்டர் ஹர்திக் ஷா பிஎம்டி செக்ரட்டரி அவர் நினச்சிக்குவேன். நிறைய பேர் கடகராசியில் இருக்காங்க. ஈவன் அஜித் சார் நினச்சிக்குவேன், கடகராசி. அவர் வந்து ஆயுள் நட்சத்திரம், விஜய் சார் வந்து பூச நட்சத்திரம். இந்த மாதிரி பெரியவங்கள் மனசில் நினச்சிட்டு நண்பர்கள் மனசு வச்சுட்டு அந்த பலனை சொல்கிறோம். ஸோ அந்த செல்வ விருத்தி, அந்தஸ்து, மரியாதை, பணம் எக்ஸலண்ட், பேச்சுவார்த்தை எக்ஸலண்ட், எடுக்கிற முடிவு எக்ஸ்ட்ராடினரி, முடிவில் அப்படியே ஜெயிப்பீங்க. அந்த பேச்சுவார்த்தை செல்வவிருத்தி காரணம் சூரியன் 5ஆம் வீட்டிலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறது 16 வரைக்கும். 16 விடிய காலையிலேருந்து உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் 6ஆம் வீட்டை சேரவுள்ளதுங்க எத்தப்படி எதிரி வேணாலும் ஜெயிச்சாங்க. 15 டிசம்பர் டு 14 ஜனவரி இந்த மார்கழி மாசத்துல சூரியன் 6ஆம் வீட்டில் இருக்கிறது செவ்வாயோட சேர்ந்து. ஏன்னா இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் காரணம். அடுத்த வருஷத்துல சூரியன் இதே 6ஆம் வீட்டுக்கு மார்கழி மாசம் வரும்போது உங்களுக்கு செவ்வாய் வேற எங்கேயாச்சும் இருப்பார். மேபி அவர் வந்து சிம்மத்திலேயோ கண்ணிலையோ இருக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, திரும்ப ஒரு முறை இதே வீட்டில் சேர்ந்து குரு பார்வை வாங்கிறது இன்னொரு முறை நடக்குங்கிறதுக்கு கேரண்டியே இல்லை. காரணம், குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும்போது சூரியன் மார்கழி மாசத்துல குரு பார்வை வாங்குவார். ஆனால் செவ்வாய் அந்த இடத்துல வருவார்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த கடகராசிக்கான யோக கிரகம் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறது இந்த டிசம்பர் 15 டு ஜனவரி 15 எக்ஸ்ட்ரீம் கிரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். கடன், எதிரி, கவலை, நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாம் தூள் கலப்பில் தூக்கி வீசி எறிஞ்சிடலாம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான எதிரியை போட்டியை ஜெயிக்கிற காலம். அதுக்காக எந்நேரம் நம்ம எதிரியவே கவுண்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வெற்றியும் பார்க்கணும். இப்போ அதை வந்து ஆக்சுவலாக விஜய் சாருடைய ரசிகர்கள் அதை செய்கிறாங்க. ஒரு சில எதிரியை வந்து கவுண்டர் பண்ணுறாங்க, இன்னொரு சில விஜய் சாரை ரொம்ப நேசிக்கிறாங்க. விஜய் சாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரு டெலிபதி இருக்குது. அவங்க நினச்சிக்கிறாங்க, அவங்க இவர் நினச்சிக்கிறாங்க. அப்போ அவங்க சக்தி வந்து வீணாகாது. ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய் சார் நினைக்கிறாங்க. அப்போ ஃபேன்ஸோட சக்தியெல்லாம் விஜய் சார் போய் சேருது. விஜய் எப்பொழுதும் ஃபேன்ஸ் நினைக்கிறார். விஜய் யாருன்னு கேட்டுறாங்க, ஒரு 15 கோடி 25 கோடியில் ஒருத்தர். அப்போ அவர் தன் ஃபேன்ஸ் நினைக்கிற பொழுது அவருடைய சக்தி ஃபேன்ஸுக்கு கிடைக்குது. ஸோ இது பியூட்டிஃபுல் கிவ் அண்ட் டேக். அது கிரேட்டாக போகுது. அப்போ டிசம்பர் 18 ஜனவரி 14 எக்ஸ்ட்ராடனரி இருக்கும். விஜய் சாருக்கு, அஜித் சாருக்கும், ஹர்திக் ஷாக்கும், சந்திரசேகர் நண்பர்களுக்கும், கடகராசிக்காரர்களுக்கும். அடுத்த நண்பர்களே, வாழ்க்கை துணையை பற்றியும் நண்பர்களை பற்றியும் இன்னும் நல்லா 7ஆம் வீட்டை பற்றி பேசுகிற பொழுது அதற்கு முன்னால் நான் எப்பொழுதும் சொல்கிறதா, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். ஏன்னா என்னுடைய அந்த ப்ரிடிஷன்ஸ் எப்படி இருக்கலாம் நண்பர்களே, மன தெளிவோடு இருக்கும். நான் வந்து குழப்ப மாட்டேன் உங்களை. அந்த சாமி கும்பிட்டா சரியா இருக்கும், இந்த சாமி கும்பிட்டா சரியா இருக்கும், அப்படி இல்லை. எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும், பாலாஜி ரொம்ப பிடிக்கும். சாரி, ரொம்ப பிடிக்கும் சொல்லுறதுக்காக மன்னிச்சிருங்க, அப்படி சொல்லக்கூடாது. ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாலாஜியை ரொம்ப பிடிக்கும். எனக்கு இஷ்ட தெய்வங்கள் பாலாஜி முருகனுங்கிறதுக்காக எல்லாத்தையும் திணிக்கல பிரயோஜனம் இல்லை. யாராருக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ நீங்கள் கும்பிட்டுங்க. அதே டைமில் ஆன்மீகம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னா என்னோட வீடியோக்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எளிதாக தெய்வ வழிபாட்டு மூலமாக ஜெயிக்கலாம். ஒரு சின்ன கருத்து, நீங்கள் தெய்வத்தை நம்பினீங்கன்னா உங்கள் நம்பர் தான் அர்த்தமாயிக்கும். ஒரு தன்னம்பிக்கை மனதுக்குள்ளார பில்டப் ஆகும். உங்களை அறியாமல் ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ளே போயிடும். அந்த நம்பிக்கை ஒரு விதையை நினச்சிட்டாங்க, அந்த விதை ஒரு செடியை உருவாக்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையை உருவாக்கிடும். அதனால தான் தெய்வ நம்பிக்கை வெற்றியை தரும். தெய்வம் ஜெயிக்க வைக்கிறது இல்லையோ, தெய்வ நம்பிக்கை ஜெயிக்க வச்சிடும். இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் அங்கிட்ட தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. திருமண வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டாளிகள், சம் ஆர்குமெண்ட்ஸ் வரக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட எல்லாம் நீங்கள் ஆர்கியூ பண்ணிக்காதீங்க. லேசாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போய்க்குங்க. வாழ்க்கை துணையோடையும் நண்பர்களோடையும் உங்களுக்கு யுத்தம் வர்றதுக்கோ வருத்தம் வரக்கோ வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த 9ஆம் வீட்டில் இருக்கிற சனி செவ்வாய் பார்வை வாங்கினால அப்பாவளி அதில் ஒன்றும் பயம் இல்லை. நல்லபடியாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போய்க்கலாம். கடினமாக உழைக்கலாம். அந்த உழைப்பு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். அதாவது உங்கள் திறமையும் உழைப்பும் வெற்றியை தருது.
அதே மாதிரி தொழில் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கும், தொழில் லாபம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 2026 மேக்ஸிமம் நன்றாக இருக்கிறத வாய்ப்பு இருக்குது, அல்லது டிஃபென்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலங்களை வந்து கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கணும். குரு பலன் தப்பு இல்லை. 2026 மே மாதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு இருக்கிற குரு பயிற்சி நல்லா தான் இருக்கும் கடகராசிக்கு. இருந்தாலும் கூட அவ்வளோ டீப்பாக போய் நான் ஸ்டடி பண்ணல. நான் உங்களுக்கு சொல்கிறது, இந்த அருமையான காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். 2026 ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் கிரகநிலைகள் எல்லாமே நன்றாக இருக்குது. ஸோ இந்த கிரகங்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து 2026 ஒரு சக்ஸஸ்ஃபுல் வருடமாக நீங்கள் உருவாக்கிக்கணும். ஏன்னால் தொழில் விருத்தி, ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, இடமாறுதல் இருக்குது, கடனை அடைக்கலாம், கடன் கொடுக்கலாம், தொழில் லாபம் இருக்குது, வெற்றி இருக்குது, ஒரு விபரீத ராஜயோகம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் தொழில் வெற்றி எவ்வளோன்னு பாருங்கள். 2026 ஒரு 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்க முடியுமே ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களை வந்து அழகாக கைடு பண்ணுறேன். வாழ்க்கைங்கிறது பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் தான். நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் கிரேட்டாக ஜெயிச்சிடலாம். ஸோ அந்த வெற்றி நோக்கி பயணத்தில் நம்ம கிரேட்டாக ஜெயிக்கலாம். எப்படி விஜய் சார் வந்து 2026 முடியல கண்டிப்பாக செய்யமாயிருன்னு எனக்கு தோணுது. அது ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். அதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், கிரேட் வெற்றி அடையலாம். நான் உங்களுக்கு தேவை இந்த பிளானிங் பயன்படுவோம்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் ஜெயிக்கலாம். என்னால் யாருக்கு தன்னம்பிக்கை மனத்தெளிவையும் தர முடியும், வெற்றியடை செய்ய முடியும். நன்றி நண்பர்களே.